செல்போனில் பேசிக்கொண்டே காரில் பயணித்த புகாரில் கைதான யூடியூபர் TTF வாசன் காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களிடம் TTF வாசன் பேச முயற்சித்த நிலையில் போலீசார் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து சென்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு வச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு பெயில். எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? அப்ப எந்த இளைஞன் வளரணும்? கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக சுபா. மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக TTF வாசன் மீது மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலே நேற்றைய தினம் சென்னையிலிருந்து அவருடைய கார் மற்றும் அவர் அழைத்து வரப்பட்டு நேற்று இரவு முதல் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 7 மணிக்கு மேல் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவருக்கு தண்டுவடம் பகுதியில் வேறேனும் பாதிப்புகள் இருக்கிறதா உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் காவல் நிலையத்திலிருந்து தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்படும் போது காவலர்கள் அவர் வலுக்கட்டாயமாக அவருடைய வாகனங்களில் ஏற்றும் போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தவுடன் அவருக்கு தற்போது அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பொய்யான வழக்கு என்றும் தற்போது காவல் நிலைய வாசல் என்றால் கூட எத்தனையோ இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்வதை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று கூச்சலிட்ட நிலையிலே அவரை வலுக்கட்டாயமாக காவலர்கள் அவருடைய வாகனத்தில் உள்ளே தள்ளி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய JM6 நீதிபதி சுப்புலட்சுமி அவர்கள் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜர்படுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுரையை நோக்கி அவர் கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அவருடைய காரில் பயணம் செய்யும் போது அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்கக்கூடிய நிலையிலே கிட்டத்தட்ட 6 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை மேலும் ஒரு வழக்கு உட்பட 7 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுபா. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.